ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وقال في موضع آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து நமக்கெல்லாம் உணவளித்து நம்மையெல்லாம் பாதுகாத்து அவனுடைய அருள்களிலேயே உயர்ந்த அருளான இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி அல்லாஹுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனால் இந்த உலகிற்கு உலக மக்கள் அனைவருக்கும் அழகிய முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களை அடிப்பிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக்கிய ஜும்ஆ எனும் கடமையை உரித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் இங்கு சொல்லப்படக்கூடிய நல்லுபதேசங்களை கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் கிருபையும் அவனுடைய வற்றாத அன்பும் என்றென்றும் வற்றாமல் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறும்போது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹு தாலா ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். ஆக நம்முடைய மார்க்கம் என்பது பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாகும். பரிபூர்ணமான மார்க்கம் என்றால் என்ன? வெறும் இந்த மார்க்கத்திலே ஆன்மீகம் மட்டும் போதிக்கப்படுவதில்லை, வெறும் இந்த மார்க்கத்திலே அரசியல் மட்டும் போதிக்கப்படுவதில்லை, வெறும் இந்த மார்க்கத்திலே சில விஷயங்கள் போதிக்கப்பட்டு சில விஷயங்கள் போதிக்கப்படாமல் இல்லை. பரிபூர்ணமான மார்க்கம் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உண்டான அவனுடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவனுடைய தொழுகை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறு பயணிக்க வேண்டும், எதை அவன் மேற்கொள்ள வேண்டும், எதை அவன் மேற்கொள்ள கூடாது என்ற எல்லா வழிகாட்டுதல்களும் எந்த ஒரு மார்க்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் பரிபூர்ணமான மார்க்கம். அப்படி நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை உற்று நோக்கினோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அனைத்தையும் ஒரு சேர பெட்டகம்தான், சேர்த்த ஒரு பெட்டகம்தான் இஸ்லாம் என்பது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு விஷயத்தை அதிகமாக உபதேசித்திருந்தார்கள், ஆழமாக ஒரு விஷயத்தை கூறியிருந்தார்கள் என்று சொன்னால்
அது இம்மைக்கும் மறுமைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். அவ்வாறு இந்த ஜும்ஆவுடைய உரையிலே அல்லாஹ்வினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் நமக்கு அதிகமாக போதித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுதான் நற்குணங்கள். இந்த நற்குணங்களை பொறுத்தவரை எல்லா சாராருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். அது பெரியோர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் படித்தவர்கள் பாமரர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லா சாராருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நற்குணங்கள். இதிலே காலத்தினுடைய வேறுபாடு இல்லை. நேற்றும் நற்குணம் என்பது தேவை, இன்றும் நற்குணம் என்பது தேவை, நாளையும் ஒரு மனிதனுக்கு நற்குணம் என்பது தேவை. நற்குணத்தை பொறுத்தவரை மற்ற மதங்களுக்கும் மற்ற கொள்கைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் வேறுபாடு என்ன தெரியுமா? மற்ற மதங்களிலோ மற்ற கொள்கைகளிலோ மற்ற சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே நற்குணத்தை அவர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள்? ஒரு உயர்ந்த பண்பாக பார்ப்பார்கள். நற்குணங்களை கொண்ட மனிதர்களை எவ்வாறு பார்ப்பார்கள்? நல்லவர்களாக பார்ப்பார்கள், உயர்ந்தவர்களாக பார்ப்பார்கள், மேன்மையானவர்களாக பார்ப்பார்கள். இதுதான் மற்ற மதங்களிலே இருப்பது, மற்ற கொள்கைகளிலே இருப்பது, மற்ற சித்தாந்தங்களிலே இருப்பது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நற்குணத்தை இறையியலாக பார்த்தது. நற்குணங்களை உடையவர்களாக கண்டிப்பாக முஃமின்கள் இருந்தே ஆக வேண்டும் என்று போதித்தது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இறையியலாக இஸ்லாமிய மார்க்கம் நற்குணத்தை பார்த்தது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நான் உண்மை பேசினால் எனக்கு நன்மை உண்டு, நான் அமானிதத்தை பேணி பாதுகாத்தால் எனக்கு நன்மை உண்டு. பிற மதத்தில் என்ன சொல்லப்படல? நீ உண்மையாளராக இருந்தால் உனக்கு நன்மை உண்டு என்று சொல்லப்படவில்லை. நீ பொய் பேசினால் உனக்கு தண்டனை உண்டு என்று பிற மதங்களிலோ பிற கொள்கைகளிலோ அது கூறப்படவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் நற்குணத்தையும் இறையியலாக போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம், ஒரே கொள்கையை கொண்ட மார்க்கம் என்பது அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எந்த அளவிற்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட உபதேசங்களை இந்த நற்குணத்தை குறித்தும் நற்குணங்களை கொண்டவர்களை குறித்தும் பல சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன், உங்களிலேயே பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர் யார் தெரியுமா? ஈமான் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? இம்மையிலும் வெற்றி பெற முடியாது, நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. இம்மை மற்றும் மறுமை இரண்டிலும் நாம் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்னதான்? ஒருவருடைய ஈமான் தான். ஈமானிலேயே பரிபூர்ணமான ஈமான் எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக குறிக்காட்டினார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானிலேயே பரிபூர்ணமான ஈமானை கொண்ட முஃமின் என்பவர் உஹாசினகும் அஹ்லாகா, உங்களிலேயே நற்குணங்களை அதிகமாக கொண்டவர் தான், உண்மையை அதிகமாக பேசியவர் தான், நீதமாக நடந்தவர் தான், அமானிதத்தை பேணியவர் தான் உங்களிலேயே மிக சிறந்த முஃமின் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே போன்று இந்த நற்குணத்தின் மூலமாக ஒருவன் உண்மையாளனாக வாழ்வதின் மூலமாக, நன்னடத்தை கொண்டவனாக வாழ்வதின் மூலமாக, ஒழுக்கமானவனாக ஒருவன் பயணிப்பதின் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளிலேயே உயர்ந்த வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசம் அவனுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற அடியானாக அவன் மாறுகிறான். நாம் கடந்த ஜும்ஆவுடைய உரையிலேயே இந்த பள்ளியிலே நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு உண்டான வழிகள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். அதிலே ஆக முக்கியமான வழி என்பது நற்குணத்தை நாம் கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அஹப்புல் இபாதி இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிற்கு இந்த உலகத்திலே பிடித்தமான அடியான் யார்? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற அடியான் இந்த உலகத்திலே யார் என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஃபமின் அஹப்பில் இபாதி இலல்லாஹி அஹ்ஸனுஹும் குலுகா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அடியார்கள் யார் என்றால்
யார் உங்களிலே நற்குணங்களை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களோ அவர்கள் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இது போன்ற ஒரு போதனை எங்கேயாவது நாம் செவிமடுத்தது உண்டா? யாராவது இந்த அளவுக்கு நற்குணத்திற்கு முக்கியத்துவம் தந்த ஒரு தலைவர் உலகத்திலே இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லவே இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு படைத்தவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பண்பு தான் நற்குணம் என்பது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் இந்த உலகத்திலே யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. படைகள் சூழ, எதிரிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற அடியார்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். உலகமே பட்டினியாலும் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் சூழப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இருந்தால் போதும், அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நாளை மறுமையிலே தவிக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சில அடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருளை பொழிவான். அது யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உட்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நற்குணங்களை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே போன்றுதான் ஒரு முறை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எங்களிலே உங்களுக்கு பிடித்தமானவர்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கக்கூடிய அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அஹப்புல் இபாதி இலைய, உங்களிலேயே எனக்கு பிரியமான அடியார்கள் யார் தெரியுமா? வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. இரண்டாவது விஷயத்தை நபி அவர்கள் கூறி காட்டினாங்க. இதைதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நாளைக்கு மறுமையினுடைய நாளிலே எனக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களிலேயே அதிகமாக நற்குணத்தை கொண்டவர் தான் நாளை மறுமையினுடைய நாளிலே எனக்கு மிக அருகாமையிலே இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையினுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று தெரியுமா? இந்த பாக்கியத்தை பற்றி தான் எல்லா சஹாபாக்களும் யோசித்தார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிரிலே தஹஜ்ஜுடைய வேளையிலே உது செய்வதற்காக ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து விட்டு, இவ்வளவு குளிரிலும் எனக்காக எழுந்து உது செய்வதற்காக பாத்திரத்தை வைத்தாரே, அவரை நோக்கி நபி அவர்கள் கூறினார்கள், சல் துஅதீஹி, நீ என்ன வேண்டுமானாலும் கேள், உனக்காக நான் துஆ செய்கிறேன் என்பதாக கேட்டார்கள். அந்த சஹாபி என்ன கேட்டார் தெரியுமா? பணத்தை கேட்கவில்லை, பதவியை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, மாறாக அவர் அழகாக கூறி காட்டினார், இன்னி உரீது அன் அகூன மஅக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆசை என்னவென்று தெரியுமா? என்னுடைய விருப்பம் என்னவென்று தெரியுமா? எவ்வாறு இந்த உலகத்திலே நான் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றேனோ அதே போன்று நாளை மறுமையிலும் உங்களோடு இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நபி அவர்கள் தந்தாங்க. நீ கேளு, நான் என்ன வேணா உனக்காக துஆ கேட்கிறேன் என்பதாக. அந்த நபி தோழர் கேட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே இருக்க வேண்டும் என்பது. அதே போன்றுதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்த ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் தன்னுடைய இறுதி காலகட்டத்திலே கூறி காட்டியிருக்கிறார், என்னுடைய ஆசை என்பது, என்னுடைய லட்சியம் என்பது, இந்த உலகத்திலே நான் எப்பொழுது மரணிப்பேன், நாளைய மறுமையினுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது காண்பேன், அதுதான் என்னுடைய லட்சியம் என்பதாக சஹாபாக்கள் தங்களுடைய லட்சியமாக நபி அவர்களோடு இருப்பதை ஆக்கினார்கள். ஆக நாளை மறுமையினுடைய நாளிலே நாம் இந்த லட்சியத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டாமா? நாம் இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, அவர்களோடு பழகவில்லை, அவர்களோடு உலா வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கவில்லை. ஆனால் நாம் நற்குணங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், நற்குணங்களை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் நடமாடினோம் என்று சொன்னால், உண்மை பேசினோம் என்று சொன்னால், நீதமாக இருந்தோம் என்று சொன்னால், நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே இருக்கலாம். இம்மையிலே இருப்பது என்பது நிரந்தரம் அல்ல. சஹாபாக்கள் இருந்தார்கள்,
ஆனால் அது நிரந்தரமான ஒரு இருப்பல்ல, பிரிந்து விட்டார்கள். ஆனால் மறுமையில் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். யாருக்கு வழங்குவான்? யார் நற்குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்குவான். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நற்குணங்களை கொண்டவர்களாக நாம் வாழ்கிறோமா? தாடி வைத்திருக்கிறோம், முஸ்லிம் என்பதாக பெயர் இருக்கிறது. ஆனால் நம்மிலே யாராவது ஒரு நபர், நான் உட்பட யாராவது ஒரு நபர் இன்னைக்கு முழுவதுமாக நான் ஒரு பொய்யை கூட பேசவே இல்லை என்று சொல்ல முடியுமா? யாராவது ஒரு நபர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமாக நான் யாரை பற்றியும் புறம் பேசவே இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நற்குணத்திற்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே இப்பொழுது மிக முக்கியமாக நாம் பெற வேண்டியது என்பது பணமோ காசோ செல்வமோ அல்ல, மாறாக நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டியது என்பது நற்குணத்தை கொண்டுதான். எந்த அளவுக்கு நற்குணங்களை கொண்டு நாம் அலங்கரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இம்மையிலும் மதிப்பு என்பது இருக்கிறது, மறுமையிலும் மதிப்பு என்பது இருக்கிறது. இதோடு நற்குணங்களை உடையவர்களுக்கு உண்டான சிறப்பு என்பது முடிவதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், நாளை மறுமையினுடைய வெற்றியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் நாளை மறுமையிலே நிற்பான். நிற்கக்கூடிய சமயத்திலே அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பதை எதை கொண்டு அவன் உணர முடியும் என்று சொன்னால், அவனுடைய எடை தட்டு கனத்திருப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான், யாருடைய ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, எவருடைய எடை தட்டுக்கள் கனத்திருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் நலமான வாழ்க்கையிலே இருப்பார். வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவருடைய எடைத்தட்டுக்கள் என்பது லேசாக இருக்கிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் தங்கக்கூடிய இடம் நரகப்படுக்கூடியதான் என்று. ஆக மறுமையினுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு சொன்னா, நாளை நம்முடைய மறுமையிலே நம்முடைய எடைத்தட்டுக்கள் கனத்திருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான் என்பதாக நாம் மறுமையிலே நிம்மதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட எடை தட்டுக்களை கணக்க செய்யக்கூடிய அமல்களிலே மிக மிக முக்கியமானது என்பது நற்குணங்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குலுக். நாளை எடைத்தட்டை, மீசான் என்று சொல்லப்படக்கூடிய எடைத்தட்டை கணக்க செய்யக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமானது நற்குணங்கள் தான் என்பதாக சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கூறவில்லை, ஜகாத்தை கூறவில்லை, திக்ரை கூறவில்லை. மாறாக நம்முடைய எடைத்தட்டுக்கள் நாளை மறுமையினுடைய நாளிலே கனத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமானது என்பது நாம் இந்த உலகத்திலே நற்குணங்களை கொண்டவர்களாக வாழ வேண்டும், உண்மையாளவர்களாக வாழ வேண்டும், பொறுமையை கொண்டவர்களாக வாழ வேண்டும், மன்னிக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்களாக வாழ வேண்டும், பிறரை ஏசாமல், பிறரை குறித்து அவதூறு பேசாமல், பிறருடைய மானத்திலே விளையாடாமல் இருப்பவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை நம்முடைய எடைத்தட்டுக்கள் என்பது கனத்திருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போதனைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவர் தெரியுமா? எல்லா தலைவர்களும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பிறருக்கு உபதேசிப்பார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை என்று வந்து விட்டால் உபதேசித்த அந்த விஷயங்களை மறந்து விட்டு வாழ்வார்கள். ஆனால் அகமும் புறமும் ஒரு சேர ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த ஒரே ஒரு தலைவர் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த பக்கங்களை நாம் புரட்டினாலும் சரி, எந்த பக்கங்களிலும் நம்மால் கருப்பு புள்ளியை பார்க்கவே முடியாது. அனைத்துமே நிறையாகவே இருந்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப கான குலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருந்தது, அவர் எப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொண்டவராக இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களிடத்திலே கேட்கப்பட்டது. மிக குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. இதே நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன பதில் வரும்? யோசித்து பாருங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை அறிந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக குறிக்காட்டினார்கள், ஹுலுகுஹு அல் குர்ஆன்,
அவருடைய குணங்கள் எவ்வாறு இருந்தது தெரியுமா? குர்ஆனை போன்று இருந்தது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எதை ஏவினானோ அதை மேற்கொள்ளக்கூடியவர், எதை தடுத்தாரோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடியவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக குறிக்காட்டினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்டு, அவருடைய உரையை கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியர்களை காட்டிலும் அவருடைய நன்னடத்தையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமானவர்கள். அவருடைய மன்னிப்பால் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னதாக்கி கொண்டவர்கள் அதிகமானவர்கள். அவருடைய கொடைத்தன்மையால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நுழைந்தவர்கள் அதிகமானவர்கள். ஒரு முறை மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது யமனிலே சுமாமத்து இப்னு உசால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று சொன்னால் யமன் நாட்டினுடைய தலைவராக இருந்தார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், யமன் நாட்டை ஏதாவது சஹாபாக்கள் கடந்தால் அவரை கொன்று விடுவார். யமன் நாட்டிலே ஒரு சபதத்தையே எடுத்து வைத்திருந்தார். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் மதீனாவில் இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நான் கொய்ந்து வருவேன் என்பதாக சுமாமா என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு சபதத்தையே எடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு போர்க்களத்திலே இந்த சுமாமா பிடிபட்டு விட்டார். மதீனாவிற்கு சஹாபாக்கள் சுமாமாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் சுமாமா அவர்கள் நிறுத்தப்படுகிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்தான் உங்களுடைய தலையே எடுப்பேன் என்று சபதம் எடுத்த சுமாமா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சுமாமா நிறுத்தப்படுகிறார். இது மாதிரி ஒரு எதிரி நமக்கு முன்னால் நிறுத்தப்பட்டா என்ன செய்வோம்? நம்மளால நம்மளை யாராவது பின்னாடி பேசினவங்க நமக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டாலே அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில நிறுத்தப்பட்டால், நிராயுத பாணியாக அவருக்கு வேற வழியே இல்லாம நமக்கு முன்னால் நிறுத்தப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? மிஞ்சி மிஞ்சி போனா அவரை சொல்லியாவது காட்டுவோம். என்னையே சொன்னல, இன்னைக்கு என்கிட்டயே வர வேண்டிய நிலைமை ஆச்சு தெரியுமா என்பதாக சொல்லி காட்டுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா இப்னு உசாலை என்ன செய்தாங்க தெரியுமா? 3 நாட்கள் பள்ளியிலே கட்டி போட சொன்னாங்க. பள்ளியுடைய தூணிலே 3 நாட்கள் கட்டி போட சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தையை, அவருடைய குணத்தை, அவருடைய ஒழுக்கத்தை 3 நாட்கள் சுமாமா இப்னு உசால் பார்க்கிறார். எப்படி பள்ளிவாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறார்கள், தோழர்களோடு எவ்வாறு நடக்கிறார்கள், அவருடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்கிறது, அவருடைய நற்குணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை எல்லாம் சுமாமா பார்க்கிறார். 3 நாட்களுக்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட சொல்லிட்டாங்க. உடனே சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வரார். வெளியே வந்தவர் மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் சென்று குளித்து விட்டு நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 3 வசனங்களை அவர் கூறி காட்டினார். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فإن أبغض الوجوه إلي من قبل وجهك الآن أحب الوجوه إلي وجهك. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே நான் வெறுத்த ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான். ஆனால் இதற்கு பின்னால் நான் நேசிக்கக்கூடிய ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்னால் நான் உலகத்திலேயே வெறுத்த ஒரு நகரம் என்றால் அது மதீனா தான். இன்று நான் நேசிக்கக்கூடிய நகரம் என்றால் அது மதீனா தான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்னால் நான் உலகத்திலேயே வெறுத்த ஒரு கொள்கை என்றால், உலகத்திலேயே வெறுத்த ஒரு மதம் என்றால் அது இஸ்லாம் தான். இன்றிலிருந்து நான் நேசிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் என்பதாக சுமாமா இப்னு உசால் என்பவர்கள் கூறினார்கள். இந்த சுமாமா இப்னு உசால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது மட்டுமில்லாமல் யமனுக்கு சென்று அங்கிருந்த பல மக்களையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வரவழைத்தார் என்று சொன்னால் எப்படி வந்தார்? அவர் எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரையை கேட்டாரா? நபி அவர்கள் ஏதாவது ஸ்டேஜ் போட்டு இஸ்லாம் இவ்வாறு என்பதாக அவர்களுக்கு கூறினார்களா? மாறாக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடத்தையின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தார். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாராவது
நம்முடைய நடத்தையை பார்த்து இஸ்லாத்துக்கு வராங்களா? நம்முடைய நற்குணத்தை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வராங்களா? இஸ்லாத்தை விட்டு வேணா போயிடுறாங்க. அதான் நிலைமை மாறி இருக்கு. குர்ஆனை படித்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருகிறார்கள். ஆனால் வாழக்கூடிய நம்மை பார்த்து யாருமே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வரமாட்டாங்கன்னு சொன்னா காரணம் என்ன? இதோட ஒரு இழிநிலை ஏதாவது இருக்கா? காரணம் என்ன தெரியுமா? நற்குணங்களை கொண்டவர்களாக நாம் வாழ மாட்டோம். நற்குணங்களை உடையவர்களாக நாமும் வாழ மாட்டோம். நம்முடைய சந்ததிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நற்குணத்தை போதிக்கக்கூடியவர்களாக வாழ மாட்டோம். ஒரு குழந்தைக்கு தந்தை செய்யக்கூடிய, தாய் செய்யக்கூடிய கடமைகளிலேயே, செல்வங்களிலேயே உயர்ந்த செல்வம் என்ன தெரியுமா? அவனுக்கு அழகிய ட்ரெஸ் வாங்கி தரதில்லை. பெண் குழந்தையாக இருந்தால் அதிகமாக நகை போட்டு அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது ஒரு சிறந்த காரியம் அல்ல. மாறாக ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய காரியங்களிலேயே ஆக சிறந்தது அவனை நற்குணம் கொண்டவனாக இந்த உலகத்திலே வளர்ப்பது. அவ்வாறு நாம் வளர்க்கிறோமா? நமக்கு முன்னாலேயே நம்முடைய குழந்தை தவறாக பேசுகிறான் என்பதாக யாராவது சொல்லுவாங்க, ஆனா கண்டிக்க மாட்டோம். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். பல நபர்கள் கூறி காட்டுவார்கள், இந்த இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளை இருக்கிறான் என்பதாக. கண்டிக்க மாட்டோம். சில நபர்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொன்னா, கண்டித்தால் அவன் வெளிப்படையாவே செய்ய ஆரம்பிப்பான். இப்ப நான் கண்டிஷன் சொன்னா என்ன ஆகும்? நாளைக்கு என் வீட்லயே பண்ணுவான், அதனால நான் கேட்க மாட்டேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் கை சேதம். கை சேதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சகட்டம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுக்கு நேசமான ஒரு அடியார்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்களால் நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையினுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்களை கொண்டவர்களாக நம்மை நாம் வார்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நம்முடைய ஈமான் என்பது பரிபூர்ணமான ஒரு ஈமானாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நற்குணங்களை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நற்குணங்களை கொண்ட சிறந்த முஃமின்களாக இந்த உலகத்திலே மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நற்குணங்களை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும், அவ்வாறு மாற வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளிலே மிக முக்கியமான போதனை என்பதை கடந்த உரையிலே நாம் பார்த்தோம். அதே போன்று எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அது செல்வமோ அல்லது நன்மையான விஷயங்களோ, எது நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னாலும் முதலிலே நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்பது அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக அதற்காக துஆ செய்ய வேண்டும். எந்த விஷயம் நம்ம இடத்திலே வர வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது தேவை. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணத்திற்காகவும் அதிகமாக துஆ செய்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே மிக முக்கியமான துஆ என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம அஹ்சின் குலுகி கமா அஹ்சன்த கல்கி. யா அல்லாஹ், எவ்வாறு என்னுடைய வெளிப்புற தோற்றத்தை அழகாக நீ ஆக்கியிருக்கிறாயோ அதே போன்று என்னுடைய குணங்களையும் சீராக்குவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறாங்க. சற்று யோசித்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சான்றிதழ் கொடுத்தான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக யார் சான்றிதழ் கொடுத்தார்? அல்லாஹ்வே சான்றிதழ் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்தார்கள், உண்மையின் உருவமாக வாழ்ந்தார்கள். எதை கூறினார்களோ அதை செயல்படுத்தினார்கள், எதை செயல்படுத்தினார்களோ அதை மட்டுமே பிறருக்கு போதித்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலாவிடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கத்தை எவ்வாறு நீ சீர்படுத்தி வைத்திருக்கிறாயோ, வெளி தோற்றத்தை எவ்வாறு அழகாக படைத்திருக்கிறாயோ அதே போன்று என்னுடைய நற்குணங்களையும் சீராக்குவாயாக என்று நபி அவர்களே துஆ கேட்டார்கள் என்று சொன்னால், நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். துஆவை கேட்க கேட்கதான் அல்லாஹ் தஆலா நம்மை ஒழுக்க சீலர்களாக, நற்குணங்களை கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். ஆக வல்லோன் அல்லாஹ் எவ்வாறு நம்ம அனைவரையும் இந்த ஜும்ஆனுடைய நேரத்திலே இங்கு ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையினுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக.
قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم انصر إخواننا في فلسطين اللهم انصر إخواننا مظلومين في فلسطين اللهم تقبل شهداء فلسطين اللهم تقبل شهداء فلسطين اللهم مرزقهم شهادة في سبيلك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار قال الله تعالى إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أعلى وجل وأتم